இலங்கையில் பலரின் மரணங்கள் இப்பவும் மர்மங்கள் நிறைந்தவையாக இருக்கிறது. அந்த வகையில் கடந்த காலங்களில் சில கட்சிக்காரர்களின் ஊடக சந்திப்புகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்திருக்கின்றன. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் செய்த படுகொலைகள் தொடர்பில் எங்கும் சாட்சியம் அளிக்க தயார் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் பொன்னன் தெரிவித்திருந்தார். யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வரும்போது பொலித்தீன் பையுடன் வந்தவர்தான் டக்ளஸ் தேவானந்தா. தற்போது எத்தனை 1000 கோடி அவரிடம் உள்ளது. அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாற்றி பெற்ற பணம்தான் டக்ளஸ் தேவானந்தாவிடம் இருப்பவை. தினமுரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதனை படுகொலை செய்ததும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர்தான். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினரின் கொள்கைகள் தொடர்பில் முரண்பட்டமையால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதனை புலிகளின் தலையில் கட்டிவிட்டனர். இதனுடன் இவை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தால் நான் சாட்சியம் அளிப்பேன். அத்தோடு பல படுகொலைகள் தொடர்பிலும் நான் சாட்சியம் அளிக்க தயார். எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டாலும் மற்றும் நான் கொலை செய்யப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. காரணம், அந்தளவிற்கு நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த டைமுகளில் இவர்கள் வெள்ளை வேன் ஓடுதுன்னு சொல்கிற டைமுகளில் வெள்ளை வேனில் மோட்டர் சைக்கிள் ஓடிச்சிங்க. யாழ்ப்பாணத்துக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் சொன்னது ஆர்மி போலீஸ்ன்னு சொல்லி, ஆர்மி போலீஸும் இல்லை, வெள்ளை வேனும் இல்லை. இவள் இந்த சார்ல்ஸ்ன்னு சொல்லி ஆண்டனி அலெக்சாண்டர்னு சொல்லி சார்ல்ஸ்ன்னு சொல்லி அவர் தான் 10-12 பொடியில் வச்சுருந்தது. அவர் தான் இப்போ யாராச்சும் ஒருத்தர் எதுக்கு ஆச்சால் அவரை சுடணும் இவரை சுடணும்னு சொன்னால் அவங்க தான் போய் அதை செஞ்சு போட்டு வாரது. இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கும் முகமாக EPDPயின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் ஒரு சந்திப்பையும் ஒழுங்கமைப்பு செய்திருந்தார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமல்ராஜன் யாரிடமிருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார், என்ன காரணத்திற்காக குறித்த அச்சுறுத்தல் ஏற்பட்டது போன்ற விடயங்கள் அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னரே வெளிப்படுத்தப்பட்டு இருந்தது என EPDPயின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் மேலும் தெரிவித்திருந்தார். ஊடகவியலாளர் நிமல்ராஜன் கொலை தொடர்பாக பார்ப்போமானால் அவர் 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 19 கொலை செய்யப்பட்டிருந்தார். 2000 அக்டோபர் 10 வெளியாகிய சுடரொளி பத்திரிகையில் வெளியாகிய செய்தியில் நிமல்ராஜனுக்கு எந்த தரப்பினால் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதும் அதற்கான காரணம் என்ன என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்றைய காலச்சூழலில் நிமல்ராஜனுடன் நெருக்கமாக பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளரினால் விண்ணன் என்ற புனப்பெயரில் எழுதப்பட்ட அந்த விளக்கமான கட்டுரையில் EPDP கட்சிக்கும் நிமல்ராஜனுக்கும் முரண்பாடு இருப்பதாகவோ நிமல்ராஜனுக்கு EPDPயினால் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்றோ ஒரு வசனம் கூட சொல்லப்படவில்லை. இதுதான் உண்மை. இவ்வாறுதான் அனைத்து குற்றச்சாட்டுகளும் இட்டுக்கட்டப்பட்டவையாகவே இருக்கின்றன. ஆனால் ஒரு விடயம், கடந்த காலங்களில் நிமல்ராஜன் மட்டும் கொலை செய்யப்படவில்லை. இந்த மண்ணிலே பல துறைசார் ஆளுமைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவையும் விசாரிக்கப்பட வேண்டும். அவ்வாறான கொலைகளுக்கு உடந்தையாக செயற்பட்ட பல ஆசாமிகள் இப்போதும் இம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சில ஆசாமிகள்தான் எமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை தூசுதட்டி எம்மை சிக்க வைக்க ஆர்வமாக செயற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அவ்வாறானவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். EPDPயை நோக்கி அவர்கள் சுட்டுவிரலை நீட்டும் போது ஏனைய 4 விரல்களும் அவர்களை நோக்கியே இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. உதாரணமாக, யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேயர் சரோஜினி யோகேஸ்வரன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பொன் சிவபாலன் போன்ற பலர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பொன் சிவபாலனை கொலை செய்வதற்கான கிளைமோர் பொருத்தப்பட்டது. அதற்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக செயற்பட்டார்கள், இது தொடர்பான விசாரணைகளை எவ்வாறு அமுக்கினார்கள் போன்ற ஆதாரங்கள் எம்மிடமும் இருக்கின்றன. அவை விசாரிக்கப்படுமாயின் குறித்த ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கு நாமும் தயாராகவே இருக்கின்றோம். எவ்வாறாயினும் எமக்கு எதிரான விடயங்கள் தொடர்பாக மகிழ்ச்சி அடைகின்றோம். எமக்கு எதிரான தரப்புகள் எதிர்பார்ப்பது போன்று தற்போதைய அரசியல் சூழலில் எமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வெளிப்படைத்தன்மையோடு நீதியான முறையில் விசாரிக்கப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்படுகின்ற சூழல் உருவாக்கப்படுமாயின் எமக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள் என்பது நிரூபிக்கப்படும் என்பதில் எமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. எனவே அனைவருக்கும் ஒரு விடயத்தினை தெளிவாக சொல்கின்றோம். எமது செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா சார்பில் பகிரங்கமான சவாலாக சொல்கின்றேன். எமக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்குமாயின் உரிய இடங்களில் அவற்றை முறைப்பாடுகளுக்காக பதிவு செய்யுங்கள். அவை தொடர்பான விசாரணைகளை எதிர்கொள்ள நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம்.
சமூக ஊடகங்கள் ஆதாரங்களுக்கு பொருத்தமான இடங்கள் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். இதுதான் உண்மை. எங்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட முறையிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்கின்றோம். அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை விசாரிக்கப்பட வேண்டும், உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதேவேளை கடந்த காலங்களிலே ஊடகவியலாளர் நிர்மலராஜன் மட்டும் கொலை செய்யப்படவில்லை. பல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பல புத்திஜீவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்றை பார்ப்போமா என்றார். முன்னாள் மேயர் பொன் சிவபாலன் நாளை 11ஆம் தேதி நினைக்கின்றது. நாளை 11ஆம் தேதி தானே அவர் கொலை செய்யப்பட்டு 27வது ஆண்டு நினைவு தினம் நாளைக்கு. பொன் சிவபாலன் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்? அவருக்கு கிளைமோர் பொருத்துவதற்கு யாருடைய ஒத்தாசைகள் பயன்படுத்தப்பட்டன? யாருடைய ஒத்துழைப்போடு அந்த கொலை நடத்தப்பட்டது? அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் எவ்வாறு மூடி மறைக்கப்பட்டன, இடைநிறுத்தப்பட்டன என்ற ஆவணங்கள் எல்லாம் EPDP-யிடம் இருக்கிறது. இந்த வாதங்களின் எதிர்கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகின்ற பாராளுமன்ற அமர்வில் தேசிய கணக்காய்வு திருத்த சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். நிமலராஜன், அற்புதன் மற்றும் நெடுந்தீவில் தற்காலிக உதவி அரசாங்க அதிபராக பதவி வகித்த நிக்கலாஸ் என்பவரை EPDP தான் படுகொலை செய்தது என்று வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் EPDP தான் பல கொலைகளை செய்ததாகவும் சதா என்பவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான விசாரணைகள் இடம்பெறுமா? நிமலராஜனின் கொலை முறையாக விசாரிக்கப்படவில்லை என்று சர்வதேச நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன. உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டன. இசைப்பிரியா இலங்கை இராணுவத்தால் மிக மோசமாக கொலை செய்யப்பட்டார். இதேபோல் பல பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நீங்கள் இராணுவத்தை பாதுகாக்கவே முயற்சிக்கின்றீர்கள். இலங்கை நீதியின் வழியில் செயற்பட்டிருந்தால் ஏன் வெளியக விசாரணைக்கு தயாராக கூடாது? வெளியக பொறிமுறைக்குள் வராவிடின் இந்த நாட்டில் நீதி, சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் எப்போதும் உறுதிப்படுத்தப்படாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்தார். தற்போது இலங்கையை பொறுத்தவரையில் பல உண்மைகள், ஊழல்கள் வெளிவரும் காலமாக காணப்படுகின்ற சூழ்நிலையில் இப்படியான கொலைகளுக்கான காரணங்களும் யார் இவற்றையெல்லாம் செய்தார்கள் என்ற உண்மைகளையும் எதிர்பார்க்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். தயவு செய்து ஒரு நீதியான விசாரணை என்பது உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் இராணுவத்தை காப்பாற்ற நீங்கள் நினைப்பது நியாயம், இந்த நாட்டை காப்பாற்ற நீங்கள் சொல்வது நியாயம். ஆனால் நீங்கள் பிழைவிடவில்லை என்றால், நீங்கள் நீதியின் வழி நடந்தவர்கள் என்றால் ஏன் நீங்கள் ஒரு வெளியக விசாரணைக்கு தயாராக கூடாது? ஏன் நீங்கள் அதனை தடுக்க வேண்டும்?